தேசத்தில் நமக்காக திரு மகேந்திரன் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பிளாஷ்பேக். எல்லாரும் ரெடியா? சொல்லுங்க மகேந்திரன், ஜகார்த்தால என்ன நடந்துச்சு? ஓகே கீதா, இது வந்து ஒரு 15-16 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து நான் ஜகார்த்தால வேலைக்கு போயிருந்தேன், ஒரு தனியார் வங்கி. ஸோ நாங்கள் போகும்போது இது வந்து அப்போ இன்னும் லைக் நம்மளுக்கு அந்த ஃபோன் அல்ல, ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்காது, நார்மல் நோக்கியா ஏரா அப்படி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம். ஸோ அங்கே போயாச்சு. அங்கே போனோன்னே அந்த நான் போன இடம் பேர் வந்து ஜகார்த்தா, அந்த ஜகார்த்தா பாரத் சைட்ல. ஸோ அங்கே போனேன். ஆஃப்கோர்ஸ் அவங்க வீடு எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கொண்டோ தான். அந்த கொண்டோல வந்து நார்மல் இங்கே இருக்கிற கொண்டோ மாதிரி தான் 3 ரூம்லாம் இருக்கு. ஸோ மாஸ்டர் ரூம் தான் எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு, ஷேரிங் ரூம். அங்க என் ரூம்மேட் வந்து அவரு மறந்துட்டாரோட. அப்புறம் ஒரு ஜோபா இருக்காரு, மலாய்க்காரு. அவர் கொஞ்சம் மாடர்ன் மலாய்க்காரு வச்சுக்கங்களேன். அப்புறம் வர அவருக்கு. அப்புறம் இன்னொரு ரூம்மேட் அவர் இந்தோனேஷியன் தான். நாங்க எல்லாமே ஒரு பேங்க்ல தான் வச்சிருக்கோம், பட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். நாங்க தங்குறதுக்கு கொண்டு தான் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஸோ இது என்ன நாளாவே போகுது, 1 மாதம் 2 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ரூம்மேட் இருக்காருல, அவர் என்ன செஞ்சாரு, அவரு திடீர்னு எமர்ஜென்சி, ஃபேமிலி எமர்ஜென்சி போயிட்டு வந்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நான் அந்த ரூம்ல இப்போதைக்கு நான் ஒண்டிதான் இருக்கேன். அந்த ரூம்ல எனக்கு கொஞ்சம் ஜாலி தான், ஏன்னா ரூம்ல நம்ம தானே இருக்கோம், நம்ம பிரச்சனை கொஞ்சம் ஃப்ரீடமா இருந்துக்கலாம்ட்டு. ஆனா அங்கதான் பிரச்சனையே. ஸோ ஒரு வாரம் போயிருச்சு கீதா, எவ்ரிதிங் ஃபைன். ஒரு வாரம் போயிருச்சு. செகண்ட் வாரம், ஐ மீன் மறுநாள் செகண்ட் வாரம் என்ன ஆகுதுன்னா, நைட்டு லைக் நான் நார்மலா நைட்டு தான் நடக்குது இதெல்லாம். ஸோ நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃப்கோர்ஸ் எங்க ரூம் எல்லாமே ஏர் கண்டிஷன் தான், நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கும். ஒரு திடீர்னு ஒர்க்கு ஒரு சூடு, பயம் சூடு இருக்கு. நான் கண்ணும் திறக்க முடியாத மாதிரி எந்திரிக்கிறேன். நம்ப மாட்டேங்குது தான் என்னோட அந்த என்ட்ரன்ஸ் டோர்ல, அது ரூம் என்ட்ரன்ஸ் டோர்ல அதோட உருவம் வந்து எப்படி இருக்குன்னா, நல்ல ஹைட், கதோட ஹைட்டா இருக்கு, நல்ல கதோட ஹைட்டு, பெருத்த சைஸ், நல்ல சைஸ். ஆனா அதுல மூகலாம் பார்க்க முடியல. அது மண்டை உச்சி மூட்ல இருந்து உள்ளங்கால வரைக்கும் முடி நீட்டா நிக்குது. ஆனா பெரிய சைஸ், பாக்குறதுக்கே பயமா. நான் எப்படின்னா என்னால கண்ணும் திறக்க முடியாது, இந்த ஓரக்கண்ண பாப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பாக்குறாங்க. எனக்கு ஒரு பயங்கர பயம், இது என்ன இதுன்னு நம்மளுக்கு தான் தெரியாத. நம்ம நார்மலா இந்தியன்ஸ் என்ன ஒரு சின்ன மந்திரம் பண்றேன், ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. அந்த நினைக்கிற பார்த்து எனக்கு எதுவுமே வரமாட்டேது, வாயெல்லாம் உளருது, ஒண்ணுமே வரமாட்டேது. நான் ட்ரை பண்றேன், ஒரு பக்கத்து கனவா இருக்குமா இல்ல முடியல, நல்லா தெரியுது இது கனவு மாதிரி தெரியல, ஏக்கோனே வேலை செய்யலையே. நான் தான் எந்திரிச்சிட்டேன். அப்புறம் இரு போரி என்ன கடவுள் என்னென்ன பேரு வரும் இருந்துச்சா அதுக்கு. அது ஃபுல்லா முடியா இருக்கு, தரையில கால் பட்டுச்சா பறந்துகிட்டு இருக்கான்னு தெரியல கீதா. ஆனா அது என்னன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் டோர், அந்த டோர்ல இருந்து ஹைட்டா இருக்கு, பெரிய உருவம். அந்த டோரை மறைச்சிட்டு நிக்குது. அது கால் வரைக்கும் முடிதான், அது நீட்டா முடிதான், அது மூஞ்சில பார்க்க முடியல. சோ நானும் தூங்கிட்டேன் கீதா, அப்படியே தூங்கிட்டேன். முடியல பயந்து தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தோம். நார்மல் எல்லாம் மார்னிங் எல்லாம் வழக்கம் போலதான் இருக்கு. நினைச்சேன் நீதி இது ஒரு கெட்ட கனவா தான் இருக்கும் சொல்லிட்டு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டேன் கீதா. வேலைக்கு போயிட்டேன். ஒரு 2-3 டேஸ் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, திரும்பி அதே இன்சிடென்ட். இந்த தடவை வந்து அவருக்கு கால் வலி போல பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு கீதா. இதுவும் ராத்திரி தான். இது என்ன ராத்திரி தான் பிடிச்சிருக்கோ, இது இருக்கலாம். பிறகு சொல்லுவோம் அது ஏன் வந்து எப்படி வந்து உங்க பக்கத்துல உட்காந்துச்சு. கொஞ்ச நேரம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மகேந்திரன் சார் வந்து ஜகார்த்தால நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் என்னன்னாக்கா, கதவு கிட்ட நின்றுட்டு இருந்துச்சு இந்த பெரிய உருவம். 2வது நாள் கத்திலேயே வந்துருச்சுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு சார்? அதான் இந்த 2 நாள் என்ன ஆச்சுன்னா, வழக்கம் போல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த தடவை இந்த மாதிரி இந்த சூடுலாம் ஒண்ணு வரல. நான் சடர்னு எந்திரிச்சு லைக் ஃபீல் பண்ணி எந்திரிச்சு தான் பாக்குறேன். அதே உருவம் ஏன்னா கொஞ்சம் அது பக்கத்துலயே வந்து கால் மடியில உட்கார்ந்து இருக்குது. அது பார்த்தோன்னே தடுத்து தூக்கி போட்டுருச்சு. இந்த தடவை எனக்கு கனவுல நல்லா தெரிஞ்சு போச்சு, இது நெசமாதிரி நடக்குதான்னு நல்லா நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இது கனவு நல்லா, ஏன்னா ஒரே கனவு எப்படி 2 தடவை வரும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு கனவு நம்ம 2 தடவை வரும்னு அதால நம்பிக்கை எனக்கு. எனக்கு நல்லா எனக்கு வந்திருக்கேன் சம்பவம் பண்ணி நீங்க நிறைய இந்த கதை பேசி உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துருச்சு நினைக்கிறேன். சரி, கால் கிட்ட பார்த்ததும் எகிரி குச்சி ஓடுனீங்களா இல்ல பேனிக்? நான் கால் அப்படி போரி உங்களுக்கு இழுத்துட்டு இந்த தடவை இதை பார்க்கவே கூடாது நம்பிட்டு இழுத்து மூடி. ஆனா தூக்கம் வரல இதோட. நான் ஆனா இழுத்து மூடி திறந்து பார்க்கும்போது இல்ல கீதா நினைச்சேன் இது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இது என்னமோ சரியில்லை தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரூம்ல வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சு, கவுச்சி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ரூம்ல. நார்மலா ரூம்ல அந்த ஸ்மெல் எனக்கு அடிக்காது, ஏன்னா நார்மலா நம்ம பெர்ஃப்யூம் வச்சு ரூம் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கும் பாருங்க. ஆனா
இது வந்து ஒரு மாதிரியான கவுச்சி ஸ்மெல் ரூம்ல. ஆனா எனக்கு ஒரு ஒரு பேட் ஃபீலிங், இது என்னமோ சரியில்லை சொல்லிட்டு சரி நான் என்ன செஞ்சுட்டேன், நம்ம குரூப்ல தான் எல்லாம் கூகுள் இருப்பாங்களே, அந்த கூகுளுக்கு ஒரு ஆளுக்கு கால் பண்ணேன் மலேசியாக்கு. அப்ப வந்து நான் ரொம்ப கால் இங்க மலேசியாக்கு பண்றது குறவு, ஏன்னா அப்ப வந்து ஐடிடி எஸ்டிடி தான் இருக்கும், வெரி செம்ம எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து வாரத்தோட ஃபேமிலிக்கு தான் அடிப்பேன். ஆனா அந்த அடிக்கு பார்த்து ஃபேமிலியை மறந்துட்டேன். ஒரு தெரிஞ்ச ஒரு அருவிசாமிக்கு அடிச்சேன், ஒரு ஃப்ரெண்டு. அவர் எந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் தெரியும். அந்த ஐடியா மணி தான் ஒண்ணு வேலையை கிளப்பி விட்டாரு. அவரு என்ன பண்ணாரு, இது கண்டிப்பா வந்து நான் வந்து வேலை சேர்த்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா நான் வந்து இங்க மலேசியால இருந்து போனனால ஒண்ணு அவங்களோட கம்யூனிகேட் என்ன பண்ண முடியல. ஏன்னா என்னோட வேலை வந்து அவங்கள வச்சு வேலை வாங்குற வேலை, சூப்பர்வைசர் மாதிரி. சோ மோஸ்ட் டைம் அவங்களுக்கு நாடு விட்டு நாடு ஒண்ணு அவங்களுக்கு அது பிடிக்கல, ரெண்டாவது அவங்க பேசுற பார்த்து எனக்கு விளங்க மாட்டுது. சோ அவங்க என்ன கூத்து பண்ணி தான் பேசுறாங்களா, நெசமாலே ஒன்னு நல்லா தான் பேசுறா தெரிய மாட்டுது. அவங்க ஒரு கரடுமுரடா தான் இருப்பாங்க, எதுவும் ஈஸி கோயிங்கா இருக்காது. எனக்கு ஒரு வேலை சொன்னா கூட எனக்கு கஷ்டப்பட்டு அவங்க புஷ் பண்றதா தான் இருந்துச்சு எனக்கு. சோ அங்குள்ள பொலிட்டிக்ஸ் அங்குள்ள விஷயம் அது. சோ அதனால நான் அதுல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணேன். சோ இந்த அறிவின் என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்னாரு, ஏதோ வந்து வேலை சேர்த்தது என்னமோ பண்ணி விட்டுருக்கணும் உனக்கு, என்ன செய்ய ஃப்ரெண்ட்லி நீ கேட்டுரு, இந்த மாதிரி எக்ஸப்ட் பண்ணீங்களா, இதை செஞ்சு எடுத்துருங்க வந்திருக்கேன், சரண்டர் ஆயிரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு எனக்கு. நானும் ஓகே நம்ம அறிவாளி சொன்னது சரியா தான் இருக்கும் சொல்லிட்டு நானும் போயிட்டு இங்க ஆபீஸ்ல வழக்கம் நம்ம மார்னிங் பிரீஃபிங் இருக்கும்ல, அந்த பிரீஃபிங்ல வந்து அன்னைக்கு பார்த்தா நான் வேலையை பத்தி பேசல. நான் நேரம் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்குள்ள யாராச்சும் எனக்கு மனசு மறைச்சு அந்த விஷயம் சாரி எதா நேரம் பேசிக்கலாம், நீங்க இந்த மாதிரிலாம் என் ரூமுக்கு அனுப்பிக்கலாம். எல்லாம் என்னை பார்த்து நக்கல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீதா நான் சீரியஸா பேசிருக்கேன், என்னச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க. நான் அப்பயும் சொன்னேன் இதான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு. பட் அவங்க பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க சொன்ன இதெல்லாம் பேசா இந்த இடம் இது நார்மல் தான் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த தோரையில பேசிட்டு போறாங்க. இங்க ஒருத்தர் சபார்கார் இருந்தார், அவருக்கு கொஞ்சம் எங்களோட சீனியர் அவர். சோ அவரு வந்து மீட் பண்ணி அந்த ஆஃப்டர் அந்த அசம்பிளி தான் அவர் மீட் பண்ணாரு. அவர் சொன்ன என்ன பிரச்சனை கேட்டாரு, நான் அந்த நடந்ததுதான் சொன்ன இந்த மாதிரி. ஆனா அதை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு, அதை பார்த்து எனக்கு பயமா இருக்கு, அது திரும்பி நான் பார்க்க கூடாது. எனக்கு ரெண்டாவது தடவை பார்க்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன், நான் வேலை செய்ய வந்திருக்கேன். அவர் என்ன பண்ணாரு, கழுத்து ஒரு என்னமோ போட்டிருந்தாரு கீதா, அதை கழட்டி அதெல்லாம் சுருக்கு பையில ஒன்னு எடுத்து கையில கொடுத்தாரு. அது பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு, நம்ம இந்த ஷாப்பிங் மால்ல போய் பெர்ஃப்யூம் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்களா டெஸ்டர்னு, சின்னதா போத்தல் அந்த மாதிரி இது எதுக்குன்னு கேட்டேன். நீ என்ன செய்ய, இதை எடுத்துட்டு நீ இருக்கிற ரூம்ல அந்த கதவுக்கு பின்புறமா தடவிட்டு படுத்துற, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படி சொல்லிட்டாரு. சரி அப்பா கொடுத்தது தெய்வம் சாமின்னு அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு வழக்கம் போலதான் அந்த ரூம் பின்னாடி தடவிட்டு படுத்துனேன். அந்த வாரத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் நபர் நிம்மதிப்படுத்துவோம் நெசமா அது வேலை செஞ்சு நான் பின்னாடி கதவு தடவிட்டு படுத்துட்டேன். ஒரு வாரம் பூரா எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நிம்மதியா படுத்துவோம், எந்த கவுச்சியோட எதுவுமே வரல. என்ன சார் அது தெரியல கீதா, அது தெரியல என்ன இதெல்லாம் கேட்டு வைக்கிறது இல்லையா? நம்ம பயத்துல இருக்கோம் கீதா, நம்ம என்னத்த கேக்குறது, கொடுத்ததே பெரிய விஷயத்தோட அந்த ஊர்ல நம்ம போய் யாரும் அட்லீஸ்ட் நம்ம மலேசியால யாருக்கும் தெரியும் என்னன்னு விசாரிச்சு திரும்பி போய் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஊர்ல நான் என்னத்த விசாரிக்கிறது, நானும் தப்பிச்சு தானே கொடுத்தாரு. ஆமா கொடுத்தது சபாக்காரு, அவரோட சபாக்காரன்னு தெரியும். ஏதோ ஒன்னு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அவரு, தெரியல. ஆனா அது கழுத்துல தான் போட்டிருந்தாரு. அவர் கழுத்துல இருந்து அந்த சின்ன போத்தல கோப்பியம் போத்தல மாதிரி இருந்துச்சு, அது பாக்குறதுக்கு சின்ன அந்த மினியேச்சர் மாதிரி இருக்கு. ஆனா அது அப்படி திறந்து அதுல இருந்து அந்த மீனியா எடுத்து நம்ம அப்படி அது அந்த கருவை தடவை எனக்கு அது வரைக்கும் நான் அதான் செஞ்சேன். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா, ஆனா விஷயம் வேற மாதிரி வெடிச்சிச்சு. அது ரூமுக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சா அந்த வாரம் வெளியே வெயிட் பண்ணிச்சோ. அவரு எல்லா ரூம்ல வரல, சரி நாங்க விட்டுட்டோம். மறுநாள் ஒரு வாரம் ஓடிச்சு, 2வது வாரம் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. நாங்க இந்த குரூப்ல திடீர்னு ஒருத்தர் டிக்கெட் எடுத்து நம்ம 4 பேர் தான் கொஞ்ச நாள் பேசிக்கோ எல்லாமே. சரி ஒருத்தர் படம் பார்க்க போலான்ட்டு இந்த 2 வாரம் கழிச்சு நடக்குது, படம் பார்க்க போலான்னு தேட்டருக்கு கூட்டு போலான்னு அங்க இருந்த கொண்டோல வந்து இன்னொரு ஒரு சின்ன மால் இருக்கு, மந்தாரி மால்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மந்தாரின்னு அதே டிஸ்ட்ரிக்ட் தான், டூரிகப்பான்னு ஒரு இடத்துல தான் வாக்கிங் நடந்து போயிடலாம். ஸோ அந்த எபிசோட்க்கு வந்து பாட்டுக்கு பிறகு அந்த எபிசோட்க்கு போவோம் கொஞ்ச நேரம். ஓகே ஓகே.
திரு மகேந்திரன் அவருக்கு ஜகார்த்தால நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. சரி, உங்களோட ஹவுஸ்மேட்ஸோட படம் பார்க்க போறீங்க, பிளான் போடுறீங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே, அந்த படம் அது ஒரு ஹாரர் ஸ்டோரி எனக்கு தெரியாது. அவர் என்னமோ சங்கும் என்னமோ சொன்னாரு, ஆனா அந்த படம் தெரியாதான். சோ அந்த படத்தை பார்த்துட்டு சரி வழக்கம் மணி ஒரு 1:30 சம்திங் இருக்கும், ஏர்லி மார்னிங் 1:30. நாங்க சரி நடந்து போயிடலாம் சொல்லிட்டு அங்க நார்மல் நம்ம மாதிரி தான் கேள் மாதிரி தான், கடலாம் திறந்தா இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல போயிடலாம், நடந்து போயிடலாம். ஸோ அப்படியே நடந்து வரதப்பல எங்க கூட ஒருத்தர் சொன்ன தரமா, அந்த மலேசியா ஜேபி கார் ஒருத்தர் கூட இருக்காருன்னு, அவர் மலாய்க்கார் தான். அவரு இல்ல, அந்த அவரு ரூம்மேட்டு சுப்பாரடி வந்து அவருதான் இல்ல, அவருதான் இல்ல. சோ அவருக்கு வரேன், அவர் பண்ண வேலை தான் எல்லாமே. அவர்தான் மெயின் வில்லன் இதுல. சோ நாங்க 4 பேர் பேசிக்கிட்டு நடந்து வரோம். பட் இவங்க பேசுற இந்த 4 பேர் நாங்க பேசிட்டு பார்த்து வந்து ஈஸியா விளங்கும். இந்தோனேஷியன் அவங்க பேசுறது பல மலாய் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு விளங்கும் அவங்க என்ன பேசுறாங்க. சோ நாங்க பேசி நடந்து வரோம், அந்த படத்தை பத்தி பேசி நடந்து வந்துட்டு இருக்கோம். இவர் என் கூட உள்ள அந்த மலாய்க்காரு பேசுறாரு, அவர் விரும்புன்னு யூரின் பாஸ் பண்றது பக்கத்துல அங்க டிவைடர்ல அங்கதான் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு. அவர் டிவைடர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நாங்க நடந்து மணிக்கு வந்துட்டோம். ஆனா போனவரு நடந்து வரும்போது 4 கால் நடந்து வர்றாரு, அதாவது கால் 2 தரையில கையும் தரையில இருந்து ஒரு மங்கி மாதிரி நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. நாங்க நினைச்சோம் இவரு நம்மள பிராங்க் தான் பண்றா சொல்லி நாங்க எல்லாம் ஏசி விட்டு அடைச்சிட்டு இருக்கோம். நீ பார்த்தா கீதா அவர் மூஞ்சில வீங்கி போயிருக்கு, அவரு கண்ணும் மூஞ்சி கண்ணு எல்லாம் வீங்கி போயிருக்கு. அவர் நெஞ்ச அடிச்சுக்கிட்டு சொல்றாரு, சையோ ஜாகு அண்ணா இனி, சையோ ஜாகு அண்ணா நீ நெஞ்ச அடிச்சுக்கிறாரு, அடிச்சு சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு சரியில்லை போல இருக்குது, என்னமோ சரியில்லை. அவர் அப்படிதான் நெஞ்ச அடிக்கிறாரு, அடிச்சு சத்தம் கேக்குது எங்களுக்கு. அவர் அடிச்சு சொல்றாரு சையோ ஜாகு அண்ணா இனின்னு. ஆனா அந்த ஸ்லாங், அந்த இந்தோனேஷியன் ஸ்லாங்ல, ஆனா இதான் வார்த்தை சைய ஜகு அண்ணா இனி, அதுதான் வந்து. அங்க நினைச்சோம் இது கதை நீட்டு, இது அவர் விட்டுட்டு போக முடியாது, அவர் ரூம்மேட் எப்படி அப்படியே 3 விட்டுட்டு போறது. அங்க என்ன பண்ற இது பண்ண தெரியல, பிளர் தான். நாங்க ஒரு 10 கொஞ்சம் பிளர் தான். அப்புறம் எங்க நல்ல நேரம் பொழுது அந்த இடத்துல ஒருத்தர் அவர் அந்த இடத்துல ஒரு அஜியா பொம்முவா எனக்கு தெரியல, அவர் நடந்து வந்தாரு. அவர் ஸ்லாம்பவா கேட்டாரு, என்னாச்சுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி யூரின் பாஸ் பண்ண போனாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியாண்டு. ஆனா அவரு சொன்னாரு பாருங்க, நீ என்ன செய், அங்க நிறைய மாட்டுல போய் மின்ன ஓட்டுறோம் காரமா வாங்கிட்டு வந்தோம். அவரு பச்சா பண்ணாரு போலக்கு. அப்புறம் தண்ணியை தலையோட ஊத்தி விட்டு என்னமோ சொன்னாரு. அவர் நார்மல் ஆயிட்டாரு, ஆனா மூஞ்சி வீக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. அவர் ஓகே தான் ஆயிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அது வந்து ஜின்னா, அந்த அதோட கவசம்ல போய் இவரு போய் நின்று வேலை பண்ணனால அது ரசோலா அங்க சேர்ந்துச்சு. அது வந்து டூசன் பாத்துக்கிறது, இவர் போய் அங்க போய் யூரின் பண்ணிட்டு இருக்காரு, அதான் அது மாதிரி ஃபேக் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ட்டு நீங்க போலான்ட்டு சொல்லிட்டாரு. ஆனா போகும்போது சொன்னாரு, அவர் என்ன நம்ம கூப்பிட்டு, நாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, அது ஏதோ ஒரு எங்களை ஃபாலோ பண்றதுக்கு சொன்னாரு. நீங்க பின்னாடி தான் அது ஒண்ணு ஃபாலோ பண்றதுக்கு. ஆனா அவர் சொன்ன ஊரும் எக்ஸாக்ட்லி சேம், நல்ல ஹைட்டா வளர்த்தியா அவர் சொல்றாரு, அங்க அடையாளத்தை கரெக்டா சொல்றாரு. அவர் சொன்னு தெரிஞ்சு போச்சு, இது மாப்பிள்ள தான், ரூபுக்கு வந்த மாப்பிள்ள தான். ஐயோ தெரிஞ்சிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அது அவர் சொன்னீங்க 4 பேருக்கு மணிக்கு சொல்லிட்டாரா. அப்புறம் அப்பதான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இது இருக்கு 2-3 மணிக்கு என் ரூம்ல நான் பார்த்தேன். அவர் நான் என்ன கதை இப்ப சொன்னது ஆரம்பத்துல அதே கதை திரும்பி என்கிட்ட ஓட்டுறாரு. இது என்ன பண்ணலான்னு கேட்டா, அவர் என்ன சொன்னாரு, இது வந்து யாரோ வளர்க்கறது, இதோட தூவான் இங்க இல்ல, சாரி மக்கான் அப்படின்னாரு. அது சாப்பாடு தேடுது, அவங்களுக்கு கச்சா பண்ணாது, நீங்க அதுக்கு வேண்டிய சாப்பாடு மட்டும் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அது உண்மையிலேயே சாப்பாடு தான் கேக்குதா, வேற ஏதாச்சும் பெருசா கேக்குதா, நம்மளுக்கு என்ன தெரியும். நாங்க அததான் அது ஒரு பயம் தான் எங்களுக்கு. நாங்க வேர்ட்டு பாய்க்கல, ரத்தம் கிட்ட நம்ம வாய் தூரம் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கூட அதுல அவ்வளவு தெரியும் எங்களுக்கு. அவர் சொன்ன இல்ல நீங்க அதுக்கு வேண்டிய சாப்பாடு மாட்டி வாங்கி வச்சிருக்கேன். சொன்ன வேண்டிய சாப்பாடு என்னன்னு அவர் என் கூட ஒரு அவர் தெளிவா கேட்டுக்கிட்டாரு. அவர் சொன்னாரு, எனி ஃபுட் வித் எனிதிங் மீட் இருந்தா போதும் அதுல அப்படி சொல்லி வச்சுட்டாரு. நான் அந்த கேப்ல ஒரு காமெடி அடிச்சுக்கிட்டேன், நீ எதுக்கும் எழுதி விட சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா, அப்ப காமெண்ட் பண்ணிட்டு போனோம், இல்ல போற போக்கு 2 காட்டு காட்டிட்டு போயிரு போகுதுன்னு அவரு ஏச ஆரம்பிச்சிட்டாரு, நீ என்ன அந்த எவ்வளவு சீரியஸ் இருக்கு வளர்த்திட்டு இருக்கேன்னு. ஆனா அது என்ன ஆச்சு, சரி அவர் சொல்லிட்டாரு, சரி செய்வோம் சொல்லிட்டு இவரும் சாப்பாடுலாம் அந்த அன்னைக்கு அப்பயே சாப்பாடுலாம் வாங்கி கூடி அவர் வீட்டு வாசல் பண்ணி ஒதுக்கி விட்டு நாங்க யாரும் ரூமுக்கு போல, எல்லாமே ஹாலிடே படுத்துங்கிட்டோம். ஏன்னா யாருக்கும் அவ்வளவுக்கே எவ்வளவு போல இருக்கு, எனக்கும் இல்ல, எல்லாம் ஹாலிடே படுத்துங்கிட்டோம். ஆனா எவ்வளவு நீங்க எப்படி தூங்குறது வாய்ப்பே இல்ல. நம்ம எவ்வளவு தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கு, ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ரிசர்வ் பண்றது இருக்குன்னு. அப்புறம் வந்து சாப்பாடுக்கு பிடிக்கலாம் இங்கிலீஷ் தூக்கிட்டாருன்னா தெளிவான பயம் தான். சரி நாங்க என்ன பண்ணிட்டோம், திரும்பி அவரை தேடிக்கிட்டு அங்க போனோம். தெளிவா சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க ரூம் மேட் யாரோ ஒரு ஆள் தான் அதை கூட்டு வந்திருக்காங்க, அது மேமா அவங்க தான் ஜாக்கு பண்ணிட்டாங்க, இப்ப அவங்க இல்லாதனாலதான் அது உங்களெல்லாம் கச்சாவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அவர் யார் எங்க ரூம்ல இருந்து போனவரு, அவர் கடைசிக்கு வரவே இல்லை. அவர் என்ன ஆயிட்டாருன்னு தெரியல. சொன்னா அல்டர்னேட்டி வே இருக்கு, நாங்க இப்ப மாறி போறேன் ஓகேன்னு கேட்டேன். இல்ல நீங்க எந்த இடத்துல மாறி பண்ணாலும் அது கண்டிப்பா வரும், ஏன்னா அதுக்கு இப்ப உங்களதான் தெரியும்ட்டாரு. இப்ப நாங்க என்ன பண்றது, அட்ரஸ் மாத்த முடியும்
போச்சு. நாங்க உண்மையிலேயே பிளர் ஆயிட்டோம், என்ன பண்றது. அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டோம். அப்புறம் அவர் கேட்டாரு, இதுல யாரு வந்து ஓவர்சீஸ்ல இருந்து வேலை செய்யறான்னு. நான் சொன்னேன், நானும் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, 2 பேர் தானே. அப்ப நீங்க என்ன செய்ய ஊர் கிளம்பிருன்னு ஏன்னு கேட்டேன். அது கடலை தாண்டாதான் கீதா, என்னதான் பெரிய சேட்டையா இருந்தா கடலை தாண்டாதான். அவர் அப்படிதான் சொன்னாரு. அது என்ன பெரிய சேட்டையா ஃபிளைட்டுக்குள்ள கூட வர முடியாது, இல்ல டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களா அதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவர் சொன்னாரு, கடல்ல வந்து பெருசு பெருசா இருக்குமா, அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடல்ல தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாரு. அது அவரு அவ்வளவு ப்ராமிசிங்கா சொன்னாரு. கடலை தாண்டி வர வாய்ப்பு இல்லை, நீங்க வேணா நீங்க போயிடலாம், அந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்க வேற இடத்துல இந்த ஜக்கார்த்தால வேற எந்த சந்து மூந்து போனா கூட இக்கோ தெளிவா சொல்லிட்டாரு. இக்கோட்டாரு. அப்போ நான் பண்ணிட்டேன், சரி ஆஃபீஸ் கேளுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி போனா அது தெரியல. நான் அதோட போகல, நான் அதோட இன்ன வரைக்கும் போல, அதுல இன்ன வரைக்கும் போல. நிறைய ஃப்ரெண்ட் ஜோஜாக்கள் வெட்டிங் நடக்கும், ஃப்ரெண்ட் வெட்டிங் எல்லாம் கூப்பிடுறாங்க. நான் மேமா போல கீதா. அதோட டெரரு நான் இப்ப மேபி நான் ஜோக் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இப்ப, ஆனா உண்மையில டைம் ரொம்ப பயந்துட்டேன் அது அந்த மாதிரி பார்த்ததுல இருந்து. ஃப்ரெண்ட் வெட்டிங் நிறைய பேர் இன்வைட் பண்ணிருந்தாங்க ஜக்கார்த்தா போறதுக்கு, ஹாலிடே போறதுக்கு. நான் இன்ன வரைக்கும் போல. அதான் நான் கடைசியா இப்ப வந்ததுதான் என் பாச திருப்பி பார்த்தா கரெக்டா ஜக்கார்த்தா போனதுதான். வேலை போச்சு. வேலை 24 hours ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் கேட்டேன் இங்க கேளுக்கு திரும்பி மாறி வரதுக்கு. அவங்க கான்ட்ராக்ட் இருக்கு 2 years, நீ 2 years முடிச்சுட்டு தான் வரணும்னு. ஆனா என்னால அங்க இருக்க முடியல கீதா, எதை பார்த்தாலும் பயமா இருக்குது. ஏன்னா அது போல, அது அங்கதான் இருக்கு. ஏன்னா ரூமுக்கு வராது. ஆனா அந்த எண்ணெய் எவ்வளவு நாளைக்கு தான் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஏன்ட்ட அதுக்கு மேல இல்ல, அந்த சபாவோட பார்த்தேன், அவரும் ஆபீஸ்ல இல்ல. அவர் எப்படி வந்தாரு, எண்ணெயில வேற ஏதாவது ஒரு எண்ணெயை ஊத்தி தண்ணியை ஊத்தி கொஞ்சம் நீங்க நினைக்கிறதெல்லாம் ட்ரை பண்ண. நான் துமிரிக்கெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன், மஞ்சளா வாங்கி வாசல் ஊத்தி ட்ரை பண்ணேன். அதே ஸ்டாபாக்காரர்கிட்ட கேட்க வேண்டியதானே ஸ்டாக்க. இல்ல அவர் தான், அதுக்கு நானும் பாக்கலையே அவரை. அதான் பாருங்க, என்னோட நல்ல அவரு வந்து ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் கிடையாது. சரி, அங்க வந்து நாங்க எங்களோட அந்த என்னது காலங்கத்தை பிரீஃபிங் வந்து அவங்க உட்காந்துருந்தாரு. அவரு அப்புறம் தான் தெரியும் அவரு எந்த டிபார்ட்மெண்ட் காரு கொடுத்தாரு. ஆனா இங்க டேக் போட்டதுனால தான் தெரியும் அவர் எங்க பேங்க்ல தான் வேலை செய்யணும். அவரை போய் என்ன தெரியுது, அவர் பேர் கூட எனக்கு பேர் தெரியாது. மனுஷன் உதவி செஞ்ச தெய்வம் உதவி செஞ்சு நினைச்சுக்கிட்டு அதோட நம்ம மறந்துட்டேன். அப்புறம் ஆபீஸ்ல எடுத்து கேட்டு பார்த்தா இவங்க முடியவே முடியாது சொல்லிட்டாங்க. மாதிரி வர 2 வருஷம் 1.5 வருஷம் வரேன்னா பொங்கலா உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டு மலேசியாக்கு வந்து சேர்ந்துட்டு. ஆனா இங்க சோஃபா அந்த இஷ்யூ இல்ல. சோஃபா அதுக்கு மேல நான் அதை பார்க்கவே இல்லை. அதனால நான் பாக்கணும்னு அது கேட்டுட்டு என்னோட போன் நம்பர் கான்டாக்ட் டிசிஷன் இருந்த ஜக்கார்த்தா நான் அடிச்சிட்டேன். எனக்கு ஜக்கார்த்தா எங்க இருக்குன்னு தெரியாது, இந்தோனேஷியா ஊரு எனக்கு தெரியாது. சரி, நீங்க பேசுறதுல இப்ப அது ரேடியோல கேட்டு இருந்துச்சுன்னா என்னாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கதை நம்மளுக்கு வேணா சொல்லக்கூடாதுன்னு இருக்கு போல இருக்கு. இப்ப சொல்லிட்டேன், என்ன போறோம்னு தெரியல. சரி, இப்ப அது ரேடியோல கேட்டுட்டு இருந்தாருன்னா உங்க குட் ஃப்ரெண்ட்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏப்பா ரிண்டு சம பாப்பா, ஐயோ வேண்டாம், நான் இந்த ரெண்டும் எல்லாம் வேணா கீதோட அட்ரஸ் கொடுக்குறேன். இவங்க ரொம்ப ஆர்வமா கதை கேட்கறாங்க. நீ என்னென்ன சாகசம் பண்ணியோ தயவு செஞ்சு இவங்க கூட போன் அடி ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, உங்க கூட ஷேர் பண்ணிக்க சொல்றேன். வேண்டாம். சரி, எனக்கு ஒரு டவுட். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சுச்சு பண்ண போகும்போது அவருக்கு வந்து இந்த ஜின் வந்து பொசஸ் பண்ணிருச்சுல? ஆமா ஆமா. ஆனா இருந்தாலும் ஏன் அவர் 4 கால்ல நடந்து வந்தாரு? ஐ மீன் மரங்கா அவங்கிட்ட ஏன் வந்தாரு? எப்படி தெரியல, எனக்கு தெரியல. அப்படிதான் வரும். அவர் புரு சொல்லுவாங்கல்ல ஊர்ல, அந்த மாதிரி தான் நடந்து வந்தாரு. நடந்து வந்து அந்த பாடியில மேல இருக்கு, கை நேர கீழே கால் நாம தரையில இருக்கு. அந்த மாதிரி இந்த குரங்கு நடந்து வரோம்ல, அந்த புரு நடந்து அந்த ஸ்டைல நடந்து வந்தாரு. நடந்து வந்து அந்த மூஞ்சி கிஞ்சினா அப்படி வீங்கி போய் இருந்துச்சு. சூப்பா அவரோட ஃபேரா இருப்பாரு, இன்னும் நல்லா ரைட்டிஷா வீங்கி போய் இருந்துச்சு அவர் மூஞ்சி தான். அப்படிதான் இருந்துச்சு. அவர் அது வந்து நெஞ்சு தட்டு அப்படியே அடிச்சுட்டு சொல்றாரு, சாயோ ஜாகு அண்ணா அந்த ஸ்லாங் வந்து சொல்றாங்களா அடிச்சு சொல்றாரு. ஆனச்சு அப்ப நல்லா தெரிஞ்சிச்சு இது கதையாச்சுன்னா. அவர் அந்த மாதிரி செய்யற டைப்ல அவரு அவர் அந்த மாதிரி டைப்ல அந்த மாதிரி சொன்ன இது உண்மையில பத்துவது ரசம் தான். ஆனா இங்க நல்ல ஒரு கொஞ்ச நேரம் தான் பேனிக்கா இருந்தோம். அந்த இடத்துல அந்த அஜி வந்து நாங்க தப்பிச்சோம் அன்னைக்கு. அந்த டைம்ல வந்து சேர்ந்துருக்கீங்க. ஐயோ தப்பிச்சோம் பொழைச்சும் வந்து சேர்ந்துட்டேன். அதனால அது ஒரு பயம். அதனால இங்க உள்ள ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க கதை
சொல்லும்போது நினைச்சிட்டேன். உங்க ரூம்மேட் கிட்ட அதுக்கப்புறம் கேட்கலையா நீங்க இருக்கா இல்லையா போயிடுச்சா? கச்சோப் பண்ணிச்சு சொன்னாரு தெரியுமா, அவரும் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, லைக் என்ன மாதிரி தான் வரும் அந்த ஸ்மெல், அது ஒரு மாதிரி கவுச் ஸ்மெல், அது அந்த ஸ்மெல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு, போக மாட்டேதுன்னு. ஏன்னா வீடு கிளீனான வீடு தான் அது, நாங்க ஆஃப்கோர்ஸ் பெர்ஃப்யூம்லாம் இருக்கும். ஸோ அதனால அந்த ரூம் ஸ்ப்ரே எல்லாம் நாங்க பாய்ச்சிருக்கோம். ஆனா அந்த ஸ்மெல் ஒரு வித்தியாசமான ஸ்மெல். அது அந்த ஸ்மெல் மட்டும் வந்துச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே மாப்பிள்ள வந்துட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிக்கிங்க. ரெடியான ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஹால்ல படுத்துக்குவோம், ஒன்றும் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த பிரச்சனை இருந்துச்சா? ஐயோ நான் கேட்கல. நான் பிகாஸ் 24 hours நான் ரிசைன் பண்ணதுனால என்னோட போனு எல்லாமே கம்பெனி எடுத்துட்டாங்க. அதனால எனக்கு அதெல்லாம் லாஸ் கான்டாக்ட், அப்படியே அந்த கான்டாக்ட் எல்லாம் லாஸ். என்னோட சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கான்டாக்ட் எனக்கு இருந்துச்சு. பட் அங்குள்ள கிடைச்ச நம்பர், அங்க கண்ணால் பண்ண அறிமுகம் பெருசா நடக்குது, நான் அப்படி லாஸ் பண்ணிட்டேன். அது உங்களை நம்பி வந்த ஒரு ஜீவனை அம்போன்னு அங்கேயே ஜக்கார்த்தால விட்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. கொஞ்ச நேரம் தான் தூக்கி இருக்கும் கீதா. ஆனா அந்த சைஸ், அது அவ்வளவு பெரிய சைஸ், அது பாக்குறதுக்கு பயமா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு அதுதான் கடைசி. மிஸ் திவ்யா, உங்க வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்போ நான் 16 years old, Form 4 படிக்கிறேன். ஸோ இது இப்போ நாங்க இருக்கிற வீட்டுல இது ரெண்டட் வீடு தான், நாங்க ரெண்டலுக்கு தான் இருக்கோம். இங்க எனக்கு நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் லைக் டெய்லி நடக்கிறது இல்ல. ஒரு வாட்டி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது நடக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது ஆஃப்டர்நூன் ஸ்கூல். ஸோ அம்மா அப்பா காலைல மார்னிங் வேலைக்கு போயிடுவாங்க, தம்பியும் காலைல ஸ்கூலுக்கு போயிடுவாரு. ஸோ அப்போ நான் ஆஃப்டர்நூன் ஸ்கூல்ல நான் இங்க இருந்து வீட்டுல இருந்து நான் குளிச்சு கிளம்பி இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஏறி தான் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டோன்னே, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோன்னே நான் ரூம்ல படுத்திருக்கேன். நான் கரெக்டா டோரை ஃபேஸ் பண்ணி படுத்திருக்கேன். டோர் பாதி ஓப்பனா இருக்கு. ரூமுக்கு வெளியே ஒரு அக்வாரியம் இருக்கு. ஸோ அது ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ அப்போ எனக்கு அந்த ப்ளூ கலர் லைட் மட்டும் தெரியுது. ஸோ நான் அரை தூக்கத்துல படுத்திருக்கேன். அப்புறம் டக்குன்னு ஒரு உருவம், கருப்பு உருவம் அப்படி பாஸ் பண்ணி போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பார்த்தோன்னே உண்மையில ரொம்ப பயந்துட்டேன். இப்ப நம்ம பயந்தா நம்ம ஹார்ட் பீட் அவ்வளோ வேகமா போகும்ல, அவ்வளோ வேகமா பீட் பண்ணும்ல, எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு நார்மலா இருந்துச்சுன்னா அப்படி நடந்திருக்காது. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் டைப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு என் ஹார்ட் பீட் வேகமா போயிட்டு லைக் என்னது அது, என்ன கிராஸ் பண்ணி போனுச்சு. ஆனா வெளியே போய் பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. நானும் ஒரு பயந்தாங்கொல்லி தான், எனக்கு வெளியே போய் பார்க்க தைரியம் இல்லை. அப்புறம் நான் என் போன் பக்கத்துல இருந்துச்சு, டக்குன்னு ஒரு சாமி பாட்டு போட்டுட்டு போர்வை இழுத்து மூடி அப்புறம் 11 மணிக்கு அலாம் அடிச்சு. அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல, நத்திங், நார்மலா தான் இருந்துச்சு வீடு. அந்த கருப்பு உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? முழுசா தெரிஞ்சதா இல்ல சும்மா ஒரு ஷேடோ மட்டும் தான் தெரிஞ்சதா? ரைட், சும்மா ஒரு ஷேடோ அப்படி வேகமா பாஸ் பண்ண, ஒரு கருப்பு ஷேடோ அப்படி வேகமா பாஸ் பண்ணி போனுச்சு. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அது பாஸ் பண்ணி போன இடத்துல சோஃபா இருந்துச்சு. அது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனுச்சு. ஆனா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு சோஃபா இருக்கு. ஸோ அதுல எப்படி போயிருக்கோம் அந்த மாதிரி மேபி நான் இமேஜின் பண்றேனோ, அப்படி இருந்துச்சு எனக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், எனக்கு நடந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் இப்ப ரீசன்ட்லி ஸ்லீப் பேரலிசிஸ்னு சொல்லுவோம்ல, அது நடந்துச்சு. யாரோ அமுக்குற மாதிரி. ஆமா. சோ அப்பா அவுட் ஸ்டேஷன் போயிட்டாரு. வீட்டுல நானு, அம்மா, தம்பி மட்டும்தான் இருக்கோம். அண்ட் நான் இந்த நெக்ஸ்ட் டே லீவ் எடுத்துட்டேன். சோ அப்ப நாங்க லேட்டா தான் படுத்து தூங்கணும். அம்மா படுத்துட்டாங்க. சோ நான் சொன்னல நான் எப்பவுமே டோர் ஃபேஸ் பண்ணி தான் படுப்பேன்னு. ஆனா இந்த வாட்டி அங்க என் தம்பி படுத்திருந்தாங்க, நான் எங்க அம்மா பக்கத்துல படுத்திருந்தேன். நான் என் தம்பியை ஃபேஸ் பண்ணி சைட்ல படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடி தூங்கிட்டு அப்ப கொஞ்ச நேரத்து கழிச்சு என்னை யாரோ கூப்பிடுறாங்க 3 வாட்டி, டிவ்யா டிவ்யா டிவ்யான்னு அப்படி ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல என்ன கூப்பிடுறாங்க. ஆனா ஆண் குரலா இல்ல பெண் குரலா? இல்ல, ஒரு பெண் குரல் தான் இது. என்ன கூப்பிடுது அது. ஆனா எனக்கு கண்ணு திறந்து பார்க்க பயம். ஆனா நான் என் கண்ணு மூடியும் என்னால அந்த உருவம் என் பக்கத்துல படுத்திருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது என்னை பார்த்து, அந்த கருப்பு உருவம் ஃபுல்லா கருப்பு, அது என்னை பார்த்து சிரிக்கிறது, அது எல்லாமே என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா நான் என் கண்ணு திறக்கல. நான் அப்படியே ஓ முருகா 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 முருகான்னு எங்க அம்மாவை கூப்பிட, எங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா, அவங்கள கூப்பிட என் கை
நவர மாட்டேங்குது. அப்படியே வந்து எனக்கு என்னால் நவுத்தவே முடியல, கை கால் எதுவுமே நவுத்த முடியல. லைக் என் மனசுக்குள்ளேயே வந்து மந்திரத்தை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணு இறுக்கமா மூடிட்டு என்ன நடந்தாலும் கண்ணு மட்டும் திறக்க கூடாது. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆனிச்சு அது என் மின்னுக்கு இருக்குல்ல, என்ன இருந்தாலும் கண்ணு மட்டும் திறக்க கூடாது, கண்ணை மூடிக்கிட்டே தூங்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு எனக்கு நார்மல் ஆச்சு. அப்புறம் ஏஞ்சி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் அம்மா வந்து எழுப்பல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே வந்து அந்த கருப்பு உருவம் வெறும் ஷேடோ மட்டும் தான் தெரிஞ்சிச்சா இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் கிளியரா இருந்துச்சா? அது கண்ணு நல்லா பெருசா அது என்ன பார்த்து சிரிக்கிறது வந்து நான் பார்த்தேன். அது வந்து போனாட்டி ஷேடோ பார்த்தலாம் அந்த மாதிரி இல்ல ஃபுல் ஃபிகர் அப்படியே பார்த்தேன். ஆனா இது வந்து ஒரு கேர்ள் தான், அது வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெருசா கருப்பு கலரா இருக்காங்க. ஆமா, அப்புறம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க, பல்லு காமிச்சு சிரிச்சா அப்படி இருக்கு அந்த மாதிரி. பதிலுக்கு சிரிச்சீங்களா இல்லையா? இல்லக்கா எனக்கு சரியான பயம். நான் அப்படியே கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு என்ன ஆனாலும் கண்ணு மட்டும் திறக்க கூடாது அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆனா எல்லாம் கருப்பு, ஃபுல்லா கருப்பு தான் அவங்க. அப்படியே லைக் அந்த இருட்டுல அந்த கருப்பு தெரிஞ்சிச்சு, எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி என் பேரு தெரியும், கரெக்டா என் பேரு சொல்லுது அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கோ அதான். அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி. அம்மா கிட்ட சொன்ன கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இப்படின்னு. உடனே அம்மா வந்து நீ நைட் தூங்கும் போது சாமி கும்பிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு நான் தூங்க போகும்போது மாலெல்லாம் போட்டு சாமி மாலெல்லாம் போட்டிருந்தேன். உடனே அப்பா கேட்டாரு நீ இந்த கோலத்துல போய் தூங்குற அப்படின்ட்டு. உடனே சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. உடனே எங்க அப்பா சொல்றாரு உன் உடம்பு டயர்ட்னால உன் உடம்பு வந்து அப்படி ஸ்டிஃப் ஆயிரும், நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குனால அப்படி ஆயிரும் சொன்னாரு. உடனே நானு என்னப்பா அதெல்லாம் அப்படின்ட்டு, ஏன்னா நான் அதை பார்த்தேன்னா அப்பா நம்பல. லைக் என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்து இதெல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டுக்காக இந்த மாதிரி சொல்றாரு. மேபி உன் உடம்பு வந்து ஸ்டிஃபா இருக்கும், நீ டீப் ஸ்லீப் போனா உடம்பு வந்து ஸ்டிஃப் ஆயிரும் அப்படிலாம் சொன்னாரு. உடனே நான் அவர் சொன்னதுக்கு நான் தலையை மட்டும் ஆட்டிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். ஏற்கனவே ஒரு கருப்பு உருவம் கிராஸ் பண்ணிச்சு, அதை பத்தி வீட்டுல சொன்னீங்களா? அது பத்தி நான் சொல்லல, ஏன்னா நானே அது ஃபர்ஸ்ட் நம்பல. ஓகே நார்மல் தான், எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்துச்சு. ஆனா அப்பாவுக்கும் நடந்திருக்கு இந்த வீட்டுல. அவருக்கு வந்து கிச்சன்ல நின்றுட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல வந்து எங்களோட டைனிங் டேபிள் இருக்கு. ஸோ அவர் வந்து கிச்சன்ல தண்ணி எடுக்க நின்றுட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த நாற்காலி யாரோ வந்து இப்படி தட்டிட்டு போனா எப்படி அந்த சத்தம் வருமோ அந்த மாதிரி கேட்டிருக்கேன். நான் வந்து ரூம்ல இருக்கேன், எனக்கு ரூம்க்கு வரைக்கும் அந்த சத்தம் கேக்குது. நான் நினைச்சேன் அப்பா தான் நாற்காலி நவுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்து உடனே எங்க அப்பா ரூமுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாரு நாங்க நின்னுக்கிட்டு இருந்தேன், யாரோ வந்து நாற்காலி இப்படி தட்டி விட்டாங்க அப்படின்ட்டு. உடனே நான் சொன்னேன் இல்ல நீங்க தான் அதை பண்ணீங்கன்னு நினைச்சேன். இல்ல நான் பண்ணல, ஏதோ வந்து அங்க பண்ணிருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அவருக்கும் நடந்திருக்கு. ஆனா வந்து அவர் ஒரு தைரியமான இதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருக்காது, நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறோம்ல, ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் அவரோட நம்பிக்கை அது. ஆனா 2 years before 1st December எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் இறந்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. எப்படின்னா என் கனவுல வந்து ஏதோ ஒரு உருவம் வரும். இது வந்து எல்லாம் என் பாட்டி வீட்டுல, இங்க உள்ள பாட்டி வீட்டுல நடக்கிற இது. அந்த உருவம் வந்து எங்க தாத்தா மாதிரி இருக்கு. ஆனா அந்த உருவம் என்ன பயம் போடுச்சு. ஆனா இந்த விஷயத்துல வந்து நான் எப்பயும் என் சித்தி கிட்ட சொன்னேன், சித்தி இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு. வந்து அவங்க சொன்னாங்க தாத்தாவா இருந்தா ஏன் உன்னை பயம் கொடுக்கணும், நீ வந்து தாத்தாவோட ஃபேவரட் கிராண்ட் சைல்டு தானே, உன்னை பயம் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் சித்தி கேட்டாங்க. அந்த கனவுல வந்து நான் என் பாட்டி வீடு சோஃபால உட்காந்துருக்கேன், ஏதோ வந்து என் மண்டையை தொட்டுச்சு. ஆனா நம்ம கனவுல நடக்கிறதுனா நிஜத்துல நடக்கிற மாதிரி இருக்குல்ல, அது என்ன தொடும் போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரியல் லைஃப்ல கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது உண்மையிலேயே என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா அது என்னது அது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல, அது என் தாத்தாவா இல்ல வேற ஒரு இதா அதுன்னு வந்து இன்னும் வரைக்கும் தெரியல. பட் அது வந்து இப்ப ஸ்டாப் ஆயிருச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்ப தாத்தா கனவுல வர்றது இல்ல, அதுல நார்மலாச்சு. இப்ப இந்த வீட்டுல இங்க நடக்கிறது தான், இப்போதைக்கு எதுவும் இல்ல. சொல்லிட்டீங்களே வரலாம், ஏற்பட்டதான் தெரியல, வராம இருந்தா நல்லது. அதான் இவ்வளவு நடந்து ஏன் இன்னும் அந்த வீட்டுல இருக்கீங்க? ஏதாவது பிரேயர்ஸ் ஏதாவது செய்யறதுக்கு அப்பா அம்மா ட்ரை பண்ணாங்களா, இல்ல ஏதாவது சாமியாரை போய் பார்த்தாங்களா?
அதெல்லாம் எதுவும் பார்க்கல. ஆனா வந்து ஆக்சுவலி நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். எங்க வீட்டுல வந்து எவ்வளவு ரொம்ப நாளா சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு இன்னொன்னு சாமியார் பார்த்துட்டு அவருதான் அப்பா வந்து அந்த சாமியார் கிட்ட சொன்னாரு, ஒண்ணு அந்த பூசாரி வந்து எங்க அப்பா வந்து நல்லா ஏசிட்டாராம், அதெல்லாம் வந்து வீட்டுல வச்சிருக்க கூடாது. அதுக்கப்புறம் அத வந்து அழகா எதுவுமே நவுத்தாம ஒரு எல்லோ கலர் துணியில வச்சு கடல்ல விட்டுட்டோம். ஒருவேளை அதுதான் வந்து உங்களை திவ்யான 3 வாட்டி கூப்பிட்டுச்சோ உங்க பக்கத்துல? மேபி இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு அது வீட்ல இருந்து எடுத்தோன்னே இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போதைக்கு எல்லாம் ஓகே. இதோட எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.